झुम दिल ये गाए हो, झुम झुम दिल ये गाए। मीठे मीठे रूहानी बच्चों ने क्या सुना? இனிமையான ஆன்மீகமான குழந்தைகள் என்ன கேட்டீங்க? இந்த ஞானத்தின் புது வார்த்தைகள் கேட்டீங்களா? இந்த ஞானத்தின் வார்த்தைகளை நீங்க கேட்டீங்களா? सज्जन भी कहा जाते हैं, एक वो सज्जनिया कहा जाते हैं। सभी भक्तों को भगवान और भगत கடவுள் இருக்கிறார் மற்றும் பக்தர்கள் இருக்கிறாங்க. भगत कहने से मुजक्कर और मोनस ये अक्षर नहीं आते। கடவுள் மனிதர் கிடையாது. நீங்க எல்லாரும் பக்தர்கள். கடவுள் ஒரே ஒருத்தர் தான், மத்தவங்க எல்லாரும் பக்தர்கள். सभी सज्जनिया பக்தர்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஞானம் தேவை. இங்க ஞானம் தேவை. अक्षर का अर्थ अच्छा समझना चाहिए, यहाँ समझ चाहिए। बेसमझ से समझ बनना, समझू बनने का है। ஞானத்தின் கிடைக்கும் போது ஞானத்தின் அறிவு அதிகமாகுது. தமோ பிரதானத்துல ஞானம் இல்லாத புத்தி இருக்குது. வீட்டுல கூட யாருக்கும் எதுவும் புரியலன்னா அவங்க புத்திசாலி இல்லன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? புத்தி இல்லாத கல் புத்தி இருக்குதுன்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு புரியுது நல்ல புத்தி என்ன அப்படின்னு. நமக்கு நல்ல புத்தி நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப நமக்கு என்ன ஞானம் கிடைச்சிருக்குன்னா, அதாவது இந்த உலகத்தை ஆளக்கூடிய அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. புது உலகத்தின் சொந்தக்காரங்களாக இருக்கிறதுக்கு அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி நம்ம முன்னாடி இருந்தோம், ஆனா இப்ப எப்படி இருக்கோம்? முன்னாடி நமக்கு யாரு உருவாக்குவது, இந்த உலகம், இந்த எதை பத்தி நமக்கு தெரியாது. இந்த உருவாக்குவது யாரு? அப்ப நம்ம அந்த ஆத்மாக்கள் என்ன சொல்லுவோம்? அவங்களுக்கு ஞானம் இல்ல அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தந்தை நமக்கு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப நமக்கு ஒரு லிஸ்ட் கிடைச்சிருக்கு. இது லிஃப்ட் கிடைச்சிருக்கு இல்லையா? இது ஆன்மீக லிஃப்ட். பாபா இப்ப நம்மள மேல கொண்டு போறாரு. எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். அவர் நம்மள அவர் போக வந்திருக்காரு. இது ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? ஆத்மாக்களை பிறந்து சொல்றாங்க. அவங்களோட புத்தி மூலியம் கிடைச்சிருக்கு. அவங்க பிறந்து சொல்றாங்க. அவங்களோட புத்தி பிறந்து சொல்றாங்க. முதல்ல இறங்கும் நிலையில இருந்தாலும் ஏறும் நிலையிலும் அவங்க இருக்கிறாங்க. இறங்கும் நிலை, அப்புறம் ஏறும் நிலை, அப்புறம் ஏறுறது அவங்க இறங்கும் நிலை. இது எல்லாமே வச்சிருக்காரு. பாபா நம்ம எல்லா குழந்தைங்களுக்கும் கேட்கிறாரு. பாபாக்கு இவங்க புது வார்த்தைகளை கேட்கறாங்க. பாபா கிட்ட இருந்து ரொம்ப இனிமையான வார்த்தைகள் பாபா கிட்ட கேட்கறாங்க. இது நமக்கு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. அப்ப எவ்வளவு இனிமையான விஷயம் இல்லையா? நம்ம ஏறும் நிலை நமக்கு, நம்ம இனிமையான வீட்டுக்கு, அமைதியான வீட்டுக்கு, நிர்வாணம் போறதுக்கு நமக்கு ஒரு லிஃப்ட் கிடைச்சிருக்கு. யாராவது ஒரு மனிதர் ஒரு சாதாரண மனிதன் இதை நமக்கு கொடுக்க முடியுமா? இந்த லிஃப்ட் நமக்கு கொடுக்க முடியுமா? தந்தை ஒரே ஒருத்தர். அவர் தான் இனிமையான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தட் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மாக்கள் இறங்கும் நிலையில இருந்தாங்க. அவங்க இப்ப ஆத்மாக்கள் எந்த உலகத்துக்கு சொந்தமானவங்க? அன்பு, சாந்தி நிறைந்த உலகத்துக்கு நம்ம போய் வாழ்க்கணும். மட்டும்தான் இருக்கு நமக்கு. இப்போ ஒரு செகண்ட்ல நினைவு செஞ்சு பாருங்க, எவ்வளவு சந்தோஷமான ஒரு உலகத்துல நம்ம இருந்துட்டோம்னு நினைச்சு பாருங்க. சத்தியுகம், திரேதா யுகம், இந்த யுகத்துல எவ்வளவு அன்பு நிறைந்து நம்மளோட முகம் எவ்வளவு அழகாக இருக்குது. இந்த எல்லாமே குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. இப்ப ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் இருக்கிறது. நிறைய தந்தைகள் கிடையாது. ஒரே ஒரு தந்தை தான் இருக்கு. அது ஓகே. நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் இருக்க முடியும். ஒரே ஒரு தந்தை தான் இருக்க முடியும். அவர் யாரு? பரமபிதா பரமாத்மா. அவருக்கு நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பரமபிதா பரமாத்மா தான் கூப்பிடுறோம். ஒரே ஒரு தந்தை. அவர் நம்ம குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து கொண்டிருக்காரு. என்ன சொல்றாரு? அதாவது லிஃப்ட் பத்தி சொல்றாரு. இங்க ஒரே லிஃப்ட் எதுவும் கிடையாது. இது ஒரு ஆத்மீக லிஃப்ட்.
நம்ம லிஸ்டாக மாறி நம்ம வந்து கடவுளோட நினைவோடு தந்தையை நினைவு செய்யணும். தொடர்ந்து நினைவு செய்யும் போது நம்ம வந்து தூய்மையாகி நம்ம பறந்து செல்வோம். संगम युग में बाबा महिमा तुम्हारी गाऊं। संगम युग में बाबा महिमा तुम्हारी गाऊं। तूने बनाया जीवन कैसे भला भुलाऊं। संगम युग में बाबा महिमा तुम्हारी गाऊं। मुझे जैसे गिरधर बच्चों पे भगवान बाप இனிமையான குழந்தைகளே, அன்பு நினைவுகள் மற்றும் யார் யார் மற்றும் குட் நைட். भगवान बच्चों पे भगवान बाप की नमस्ते। Om Shanti. Do the Om Shanti. service of giving Sakash through your powerful mind. Receiving is merged in the giving. Now, you children have to give Sakash through your elevated and powerful பெறுவது thoughts. கொடுப்பதில் அடங்கியுள்ளது. Give இப்பொழுது power to குழந்தைகள் those who ஆகிய are நீங்கள் weak. உங்களது மென்மையான Use சக்திசாலி the எண்ணங்கள் time for your மூலமாக own சகாஷ் கொடுங்கள். efforts in giving பலவீனமானவர்களுக்கு cooperation பலம் to கொடுங்கள். others. உங்களது முயற்சியும் To give நேரத்தையும் cooperation to மற்றவர்களுக்கு others சகயோகம் கொடுப்பதை means to விடுங்கள். accumulate for yourself. மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுப்பது Now, என்றும் தங்களுக்கு spread சேமிப்பு such a செய்வது way உண்டு. that you இப்போது don't உங்கள் take சக்தியை salvation, எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் but you give சக்தியை salvation. கொண்டிருந்த The receiving is merged in the அலை பரவ giving. செய்யுங்கள். கொண்டின்ற Om அலையை பரவ Shanti. செய்யுங்கள். கொடுப்பதில் பெறுவது அடங்கியுள்ளது. ஓம் சாந்தி. Om ஓம் சாந்தி. Shanti. Welcome to அவ்யக்தி Avyakti பரிவாரத்துக்கு Parivar. உங்களை Today's day வரவேற்கிறோம். 6. இன்னைக்கு நாள் 6. Do the service of giving மனதின் Sakash சக்தி through மூலம் your சகாஷ் powerful அளிக்கும் mind. சேவை செய்யுங்கள். Today's topic, இன்னைக்கு receiving தலைப்பு வந்து is பெறுவது merged கொடுப்பதில் in the அடங்கியுள்ளது. giving. Now we will listen இப்ப to நம்ம Mother மோயினி Didi. தீதியிடம் கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. எல்லோருக்கும் Everyone giving எல்லோரும் நலமாக Sakash, இருக்கிறீர்கள். சகாஷ் கொடுத்து merge கொண்டே in இருக்கிறீர்கள். Sakash. I was அன்பில் feeling அதாவது சகாஷ் கொடுக்கிறது that நம்ம you should ஒன்றிணைந்து feel இருக்கணும். around you too. நம்ம வந்து நமக்குள்ளேயே அந்த சகாஷ Baba's நம்ம love, உணர்வு waves செய்யணும். of பாபாவோட light, அன்பு, waves of பாபாவோட சக்தி, powers, பாபாவோட ஒளி, பாபாவோட அன்பு எல்லாத்தையும் நம்ம வந்து சகாஷ் கொடுக்கும்போது as if I நம்மளும் am உணர்வோம். sitting in that நான் வந்து Sakash. அந்தோட சகாஷ்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி Like அனுபவம் when we செய்யணும். go in Baba's இப்ப room, நம்ம வந்து பாபாவோட ரூமுக்கு போறோம் we அப்படின்னா look at Baba taking பாபாவை drishti பார்க்கும்போது அந்த பாபா கிட்ட இருந்து நம்ம and திருஷ்டி feeling that எடுத்துக்கணும். Shiv அப்புறம் Baba's அந்த rays சிவ பாபா வந்து அவனோட ரேஸ் of வந்து light என் and மேல light விழுற மாதிரி அத அந்த around லைட்டும் Brahma லைட்டும் Baba. அனுபவம் எனக்குள்ள விழுற மாதிரி நம்ம அனுபவம் செய்யறோம். So we should also அதே மாதிரி நம்ம practice, வந்து அத பயிற்சி பண்ணணும். எப்பொழுதும் பயிற்சி பண்ணணும். sit and feel அதாவது உட்கார்ந்து that Baba அமர்ந்து is giving me உணருங்கள். அதாவது Sakash. பாபா வந்து எனக்கு சகாஷ் கொடுக்கிற மாதிரி அனுபவம் செய்யுங்கள். And as much you will feel எந்த that, அளவுக்கு நம்ம அனுபவம் it will செய்யறோமோ help you அந்த அளவுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். that how that Sakash எப்படி வந்து அந்த can be சகாஷ் shared வந்து with others also. மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்க முடியும். I receive from Baba நான் வந்து பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் and I share with மற்றும் others. மத்தவங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். And because I have to share with others, நான் மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கிறனால நான் then வந்து I must be நான் வந்து sitting கண்டிப்பாக under the canopy of நான் வந்து Baba's கண்டிப்பாக Sakash all பாபாவோட the அந்த time. பாதுகாப்பான அந்த Takes சகாஷ்ல really a நான் minute உட்கார்ந்துருக்கேன்.
இது வந்து ஒரு நிமிஷத்துல நம்ம பண்ண வேண்டியது. Let me sit under the நான் canopy முதல்ல of பாபாவோட Baba's அந்த Sakash. கவச அந்த அந்த பாதுகாப்பான You அந்த will not சகாஷி only be கொடையில protected, you will உட்கார்ந்திருக்கேன். feel powerful. நீங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக ஃபீல் Whatever பண்ணுவீங்க. subtle எந்த மாதிரி சூக்ஷ்மமான ஒரு sanskars or weaknesses are there, சமஸ்காரம் என பலவீனங்கள் they will ஏதேதோ பிரச்சனை disappear. இருந்தாலும் ஆனா அது வந்து அகன்று Because I போயிடும். find that still there are ஏனென்றால் some எனக்கு வந்து subtle இன்னும் கூட ஏதோ traces சூக்ஷ்மமான which ஒரு emerge through our ஆஹ் sanskars. சமஸ்காரங்கள் எனக்கு It முன்னாடி could be வருது. anxiety, it could அதாவது be பயமாக worry, it could be இருக்கலாம், fear, கவலையா இருக்கலாம். uncertainties, இது so many இது very இதை பத்தி subtle எதுவும் things. கவலை எனக்கு வந்து அந்த சூக்ஷ்மமாக வரலாம். What will happen? How will it எது happen? நடக்கும், Will it ஐயோ happen or என்ன not? நடக்குமோ தெரியலையே, So ஐயோ many நடக்குமோ thoughts in mind. நடக்காதோ, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து So சூக்ஷ்மமாக வந்து கொண்டேதான் இருக்குது. அப்ப I வந்து just நான் had வந்து feeling, அந்த let me உணர்வை sit வந்து under the நான் வந்து canopy of Baba's பாபாக்கு protection, அந்த கொடை பாதுகாப்பான and கொடைக்கு Baba's நடுவுல rays of உட்கார்ந்திருக்கேன். light and மற்றும் love பாபாவோட அன்பின் அந்த ரேஸ், அதாவது அந்த ஒளி கதிர்வுகள் erase வந்து my என் மேல all விழுவுது. சோ past அந்த weaknesses, கதிர்வலைகள் விழும்போது என்னோட weaknesses from past பலவீனமான sanskars. எண்ணங்கள், என்னோட Mama பழைய used to பலவீனங்கள் say, எல்லாமே, பழைய when சமஸ்காரங்கள் you have எல்லாமே been sick வந்து for a long அழிஞ்சு time, போகுது. நான் எந்த அளவுக்கு நான் அதுல your உட்கார்ந்துருக்கணும் அந்த disease அளவுக்கு is வந்து treated, but the weakness remains. And same அந்த is like we பலவீனத்தை have நான் conquered அகற்ற முடியும். vices, but the sanskars in many different forms emerge நிறைய வடிவமான அந்த பழைய and they become சமஸ்காரம் our உருவாகும். feelings, our thoughts, our நம்மளோட emotions. எண்ணங்களாகலாம், நம்மளோட உணர்வுகளாக மாறலாம். So I realized that it's அதனால only when I நான் am எனக்கு புரியுது, merged maybe in நான் வந்து Baba's பாபாவோட Sakash, அன்புல பாபாவோட சகாஷ்ல that நான் வந்து influence ஒன்றிணைந்து of those இருக்கும் போது sanskars will மட்டும்தான் அந்த disappear. பழைய சமஸ்காரங்களோட அந்த பாதிப்பு But என்னை I விட்டு also போகும். felt that bodiless stage அதாவது is நான் very உடலற்ற important நிலையில இருக்கும்போது மற்றும் because all the பாபாவோட சகாஷ்ல vibrations of ஒன்றிணைந்து different இருக்கும்போது kinds, மட்டும்தான் என்னோட பழைய சமஸ்காரம் பலவீனங்கள் எல்லாமே என்னை விட்டு thoughts of போகும். many அப்படிங்கறத நம்ம people, புரிஞ்சுக்கணும். they all could என்ன affect body. மத்தவங்களோட, அதாவது மத்தவங்களோட எண்ணங்கள் கூட But நமக்கு if I அது just பாதிப்பாக again கொடுக்க வேண்டாம். ஆனா நான் sit திரும்பவும் under வந்து canopy of Baba's கடவுளோட, அதாவது Sakash பாபாவோட அந்த கொடையில, அந்த to பாதுகாப்பு protect கொடையில நான் உள்ள உட்கார்ந்து myself இருந்தேன் அப்படின்னா from எனக்கு அது all வந்து those ஒரு vibrations. ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எல்லா ஒரு So it's நெகட்டிவ் very எண்ணத்துல இருந்து interesting நான் வந்து receiving கஷ்டப்படுவது, எனக்கு பாதிப்பு அடையாது. from Baba, right? பாபா His கிட்ட இருந்து அந்த method சகாஷ் is எப்பொழுதும் merged எடுத்துக்கொண்டே இருக்கணும். பாபாவோட அந்த சகாஷ்ல in ஒன்றிணைந்து giving இருக்கணும். அதாவது நம்ம கொடுக்கும் போது நம்மளும் எடுத்துக்கொள்றோம். both ways, right? அதாவது நம்ம I can குடுக்குறோம் only அப்படின்னா give என்ன if I அர்த்தம்? receive. நம்ம குடுக்கறது மட்டும் கிடையாது. நம்ம குடுக்குறோம். ஆனா அதே But when சமயத்துல I give, எனக்கும் I அது receive. கிடைக்குது. It's both நான் ways. குடுக்கும்போது So எனக்கும் அது I'm கிடைக்குது. receiving from Baba, அப்ப முதல்ல நான் பாபா கிட்ட இருந்து எனக்கு then I'm கிடைக்குது. giving to others, மற்றும் மத்தவங்களுக்கு and then குடுக்குறேன் நானு. receiving from அப்ப others, மத்தவங்கள்ட்ட குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைக்குது. whether சோ it is இரண்டு love, whether வகையிலயும் it is நமக்கு வந்து cooperation. பாபாவோட அன்பா So இருக்கலாம், now you ஒத்துழைப்பு இருக்கலாம், children எதுவா இருந்தாலும் சரி. have to give Sakash சோ குழந்தைகளாகிய நம்ம முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்? through your சகாஷ் கொடுக்கணும். elevated and powerful இப்பொழுது forms. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களோட மென்மையான சக்திசாலி Give எண்ணங்களால் power to சகாஷ் those who கொடுங்கள். are weak. பலவீனமானவர்களுக்கு பலம் கொடுங்கள். Use the time, உங்களது your முயற்சியின் time நேரத்தை for your own மற்றவர்களுக்கு efforts சகயோகம், அதாவது in giving ஒத்துழைப்பு cooperation கொடுப்பதில் to others. ஈடுபடுங்கள். This subtle service can make மற்றவர்களுக்கு many things சகயோகம் happen. கொடுப்பது Okay? என்றால் In தங்களுக்காக giving சேமிப்பு cooperation to others, செய்து கொள்வது. இப்பொழுது நீங்கள் சக்தியை so Baba எடுத்துக்கொள்ளாமல் says own நீங்கள் efforts சக்தியை, in giving cooperation to others. To give cooperation to others means அதாவது மற்றவங்களுக்கு சகயோகம் ஒத்துழைப்பு to கொடுப்பது என்றால் accumulate for yourself. தங்களுக்காகவே சேமிப்பு செய்வது என்று அர்த்தம். Whatever I am தங்களுக்காகவே doing, சேமிப்பு செய்து I am getting கொள்வது. it, right? அதாவது நான் வந்து பண்ற சகாஷ் கொடுக்குறேன் வந்து எனக்கும் கிடைக்குது. Now spread such a இப்பொழுது way நீங்கள் சக்தியை that you don't எடுத்துக்கொள்ளாமல் take நீங்கள் சக்தியை salvation, but you give கொடுக்கின்ற salvation. அலையை பரவ செய்யுங்கள். அதாவது நம்ம சக்தியை The எடுத்துக்கொள்ளாமல் receiving அந்த சக்தியை வந்து is பரவ, merged in அதாவது giving. கொடுக்கின்ற அளவை பரவ செய்யுங்கள். I think that கொடுப்பதில் பெறுவது tomorrow அடங்கியுள்ளது. we will pay attention சோ நம்ம நாளையில இருந்து நம்ம கவனம் வைப்போம். that receiving from Baba, அதாவது sit under பாபா கிட்ட canopy of இருந்து
of நம்ம the கிடைக்குது. Sakash. அதாவது பாபாவோட சகாஷோட கொடையில நான் வந்து உட்கார்ந்துருக்கேன் And மற்றும் then பாபா to கிட்ட இருந்து எனக்கு give கிடைக்குது. to other மற்றும் souls அத through வந்து your நான் elevated மத்தவங்களுக்கு கொடுக்குறேன். thoughts. என்னோட உயர்ந்த எண்ணங்கள் மூலியமா தான் நான் மத்தவங்களுக்கு கொடுக்குறேன். So what you will அப்ப என்ன receive ஆகும்? அப்ப நமக்கு என்ன from there, கிடைக்கும்? அவங்க கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? I think will definitely be அது very, வந்து very helpful. கண்டிப்பாக அது உதவியாக I இருக்கும் really had நமக்கு. been thinking lot on நான் இத பத்தி when நிறைய Baba says வாட்டி that நான் பாபா என்ன create சொல்லியிருக்காங்களோ அத பத்தி atmosphere. நினைச்சுக்கிட்டே இருப்பேன். So self-transformation is world அதாவது transformation. நம்ம மாறினாதான் உலகம் மாறும். நம்மள நாமளே மாற்றிக்கொண்டாதான் உலகம் மாறும். Month of January is the month ஜனவரி where மாதத்துல we are வந்து following நம்ம Brahma வந்து Baba. பிரம்மா பாபாவை கடைபிடிக்க வேண்டும், பின்பற்ற Brahma வேண்டும். Baba பிரம்மா பாபா வந்து during journey had so many நிறைய big அந்த obstacles, பெரிய big பெரிய தடங்கள் difficulties. வந்தது. பிரம்மா பாபா அவரோட வாழ்க்கையில நிறைய நிறைய பெரிய But தடங்கள் because he வந்தது. was ஆனா under Baba's, அவரு வந்து Shiv Baba's பாபாவோட Sakash, சகாஷ்குள்ள அந்த கொடையில அமர்ந்து he was இருந்தனாலதான் always victorious, always. எப்பொழுதுமே அவர் வெற்றி அடைந்தவராய் இருந்தாரு. Of course, there was many ஆமா, ஆனா sisters, நிறைய brothers. சிஸ்டர்ஸ் Baba பிரதர்ஸ் also வந்து had a big family, பாபாக்கும் பெரிய குடும்பம் இருந்தது. but his own ஆனா strength அவரோட was from one உண்மையான Baba. சொந்த சக்தி அது வந்து And Shiv Baba, until சிவ் பாபா the வந்து end, கடைசி வரைக்குமே he looked so well, he kept so well, பிரம்ம as பாபாவை if நல்லா nothing had பாத்துக்கிட்டாரு. happened in his life, கடைசி வரைக்குமே அவரை நல்லா because he பாத்துக்கிட்டாங்க. doesn't let that ஏனென்றால் affect him. பிரம்மா பாபா வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவருக்குள்ள பாதிப்பு So கொண்டு today வரவே one day I மாட்டாரு. was thinking இன்னைக்கு of Baba நாள் and முழுவதும் நான் அதை yesterday. பத்தி நினைச்சு கொண்டே இருந்தேன். So then I said, can நான் I be வந்து of his Sakash? அதாவது அவரோட So சகாஷ்குள்ளேயே should நான் like இருக்கணும், as you are, சகாஷ் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். Shiv Baba on அதாவது the நீங்க top, வந்து சிவ் Bab பாபா வந்து Dada, எனக்கு மேல இருக்கிறாரு, பாப்தாதா எனக்கு மேல and I'm இருக்காரு, அந்த sitting மாதிரி under. நினைச்சு கொண்டீங்க. நான் வந்து அவருக்கு அடியில Keep உட்கார்ந்து இருக்கேன். receiving, keep receiving. அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து அந்த சக்தி எடுத்துக்கொண்டே And இருங்கள். that is why whether you sit in yoga or நீங்க silence வந்து or யோகால உட்கார்ந்துருந்தாலும் சரி, இல்ல traffic அமைதியாக control, உட்கார்ந்துருந்தாலும் whatever, சொல்லி, இல்ல டிராபிக் கண்ட்ரோலா just do இருந்தாலும் சரி, that எது பண்ணாலும் சரி, இத கண்டிப்பா பண்ணிட்டே இருங்க. அதாவது நான் பாபாக்கு அடியில receive உட்கார்ந்துருக்கேன். Sakash from சிவ பாபா, Baba, பிரம்மா பாபா மேல இருக்காங்க. அவங்க கிட்ட and இருந்து then எனக்கு சகாஷ் automatically வந்துகிட்டே it இருக்கு. spreads. மற்றும் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து Maybe வெளியே Shiv will not give பரவும். Sakash, but if நம்ம வந்து I கொடுக்க have தேவையில்ல. light ஆனா and light, what ஆட்டோமேட்டிக்கா I will spread. Same, no? என்கிட்ட என்ன வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா Whatever மத்தவங்களுக்கு kind of ஸ்ப்ரெட் ஆகும், thoughts I பரவும். have, vibrations will be என்ன same. மாதிரி எண்ணங்கள், அதிர்வலைகள் எனக்கிட்ட இருக்கு, அது ரொம்ப முக்கியம். So month of January மந்த் is ஆஃப் really a ஜனவரி gifted மாதம் month ரொம்ப 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 கிஃப்டட் மந்த். for நமக்கு making ரொம்ப not ரொம்ப only good நம்மள efforts, வந்து நம்ம நல்ல but also முயற்சி service பண்றதுக்கு of a மட்டும் இல்ல, different ஆனால் kind. மத்தவங்களுக்கும் சேவை செய்வதில் And that is வித்தியாசமாக சேவை very subtle செய்வதிலே இந்த service, மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான and மாதம். that is நம்மள நம்மளே giving முயற்சி is பண்றோம், ஆனா receiving. மத்தவங்களுக்கும் நம்ம வந்து சேவை செய்யறோம். சோ இது ரொம்ப கிஃப்டட் மந்த் Om ஜனவரி Shanti. மாதம். Hello, Devi. Om Shanti. சாந்தி Om தீதி, Shanti. I think this is the first time I'm meeting you in January. ஜனவரி மாதத்துல Right. இப்பதான் உங்களை முத சந்திக்கிறேன். Happy Happy New Year. Year. ஹாப்பி நியூ So இயர். far, so good. Yeah, this was something that you said yesterday. It's about creating. It's not about giving Sakash. It's about creating நம்ம it. வந்து And you're automatically சகாஷ உருவாக்குறது கிடையாது. நம்ம வந்து um, சகாஷுக்கு எடுத்துக்கிறோம் மற்றும் sharing that. மத்தவங்களுக்கு That's கொடுக்குறோம். the இந்த atmosphere சகாஷ around வந்து you. மத்தவங்களுக்கு But I பரவு don't பரவு know if செய்யணும். it's me, but I feel that there's a sense of urgency. I don't know if it's just me or if this is also your experience. And even though the world would suggest that we're coming to a climax, but I also sense that you probably have internal, whether touchings or your own stage or whatever, that tells you that. Do you feel that we're close to a climax? Because I feel that what you're trying to do கேள்வி is, வந்து இப்ப வந்து இந்த or that உலகம் I வந்து was trying to do கடைசியோட through you, ஸ்டேஜுக்கு வந்துருச்சா? is to keep us அதாவது நம்ம வந்து இப்ப aware இப்ப of our கிடைக்கிற மெசேஜ் எல்லாம் பார்த்தா vulnerability, and that இப்ப வந்து we need உலகம் வந்து this கடைசியான நிலையில் energy இருக்குதா? and awareness to
protect ourselves from the things that are going to happen. And I don't necessarily So, mean big things like இப்ப earthquakes, வெளிய but உலகத்துல our நடக்கிற own விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம subtle பண்ற things இந்த that முயற்சி are வந்து going நம்மள to, நாமளே சேமிச்சு கொள்வது, நம்மள நாமளே confront பார்த்துக் us. கொள்வதா? And then in that protection, but that also offers protection to others as well. Am I barking up the wrong tree? No, since I had been feeling that why these subtle influences of our own sanskars Mm-hmm. emerge. And anything, whether it's anxiety or fear or worry பயம், or எந்த whatever, கவலை எதுவா or இருந்தாலும் சரி, ஏன் overthinking, வந்து இல்ல whatever ஓவரா திங்க் subtle பண்றது, habit. எந்த மாதிரி So சூக்ஷ்மமான I was thinking பலவீனமான that if I விஷயங்கள் remain வந்ததுன்னா, நான் really வந்து deeply immersed நான் in வந்து ரொம்ப Baba, ஆழமாக like பாபாவோட Baba's அன்புல love, peace, and அன்பு so நம்பிக்கை then இருக்கும்போது it's possible அப்ப that வந்து all that could be erased, இந்த மாதிரி and விஷயங்கள் I எல்லாம் don't feel the impact அகற்ற of முடியும். any weaknesses from the எந்த past ஒரு sanskar. பலவீனமான சம்ஸ்காரத்தை நான் So உணரணும்னு எனக்கு if வராது. it's really time to do it, இப்ப வந்து இந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரம். இந்த that is why நேரத்துல I நம்ம came up பண்ணியே with ஆகணும். this thought of ஏனென்றால் that feeling இந்த myself உணர்வு, under அதாவது நான் வந்து Baba's கடவுளோட canopy ஆ- of Mhm. Sakash, கவட canopy of கொடையில அந்த Sakash, அந்த அந்த சகாஷ்குள்ள நான் and வந்து take it இருக்கேன். more and more. Like ரொம்ப I அந்த keep சேஃப்டி, அந்த receiving from Baba. நான் வந்து பாபா கிட்ட இருந்து எனக்கு நிறைய So கிடைக்குது. urgency in the way that there will be அப்ப நான் பண்ணும்போது lot of demand நிறைய வந்து எனக்கு வந்து in the sense of love, அற்புதமான of விஷயங்கள் எனக்கு peace, நடக்குது. of அதாவது அன்பு, happiness, and சாந்தி, அமைதி, மகிழ்ச்சி so if we are எல்லாமே நான் full, உணர முடியுது. சோ அது otherwise if we நிரப்பி listen to the இருந்தது அப்படின்னா, problems of everyone, சோ and which we should or should in both ways, listening and then saying, Baba, you have the soul, but also it could certainly affect you because சோ Mm. மத்தவங்களோட so much விஷயம், is மத்தவங்களோட happening, so அந்த much ப்ராப்ளம் crying பார்க்கும்போது நமக்கும் for அது வந்து help, பாதிப்படையுது. மத்தவங்க cooperation, அழுவும் போது, மத்தவங்களோட very கஷ்டத்தை very கேட்கும்போது நமக்கும் difficult அது பாதிப்பு situations வருது. for people. நிறைய வித்தியாசமான So சூழ்நிலைகள் naturally வெளி they உலகத்துல expect that நடந்து கொண்டிருக்கு. they should get some power, some சோ cooperation அவங்களுக்கு வந்து அந்த சக்தி, in அந்த whatever they. அதிர்வலைகள் அவங்களுக்கு So தேவைப்படுது. I had been like சோ thinking என்னோட more of கடமைகள் வந்து என்ன, more remembrance and நிறைய more, as I நினைவு said, செய்யணும், நிறைய embodiness பாபாவோட stage, ஒன்றிணைஞ்சு இருக்கணும், so என் that ஆத்ம first I உணர்வுகள் am நிறைய இருக்கணும். safe முதல்ல and then I நான் can வந்து help அப்பதான் others நான் also. வந்து நான் வந்து So that kind of urgency பாதுகாப்பா that இருக்க முடியும். there will அப்பதான் be really மத்தவங்களுக்கு என்னால time அந்த to give அதிர்வலைகளை more, கொடுக்க முடியும். சோ இந்த நேரம் வந்து ரொம்ப but then I have to முக்கியமான நேரம். receive இந்த more, நேரத்துல right? நான் அதிகமா நான் வந்து அப்ப நான் அதிகமா Because கொடுக்கணும்னா emotionally, physically, அப்பதான் in நான் நிறைய அன்பு relationship, வாங்கிட்டு so இருக்கேன். much is happening, நிறைய right? உறவுகள்ல வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. நிறைய Even within பிரச்சனைகள் வருது. Brahmin family, Mhm. பிராமின் yeah, குடும்பத்துல கூட small matters சின்ன சின்ன that விஷயங்கள் we நடக்குது. don't need to waste our thoughts, சோ time, நம்மளோட எண்ணங்களை, நம்மளோட and நேரத்தை see them as வீணடிக்க scenes கூடாது. of drama. Baba அவங்கள said, வந்து let டிராமாவோட it show, காட்சியாக பார்த்து கொண்டு but நம்ம how வந்து much we are கடந்து doing செல்ல it, that வேண்டும். we have to pay attention. நம்ம அதை பத்தி கவனம் வைக்காம நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஏன்னா Yes. நம்மளோட எண்ணங்கள் Urgency நம்ம in நேரத்தை both நம்ம ways, வேஸ்ட் பண்ணக்கூடாது. settling, but also அதாவது giving. நான் வந்து இந்த சகாஷ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் என்னோட கார்மிக் கணக்குகளை Okay. செட்டில் பண்றேன், மற்றும் You மத்தவங்களுக்கும் was கொடுக்குறேன். talking சோ yesterday ரெண்டு about விஷயத்துலயுமே being எனக்கு வந்து அது பெனிஃபிட் தான். அது வந்து பயனுள்ளதாக இருக்குது. And when it comes down to it, at this point, isn't everything in terms of how we deal with ourselves, other situations, is it all to do with our thoughts? Even our feelings, isn't it our thoughts that, can get me back in charge again? Yeah, we are not aware, but only when they emerge, then we realize. But I always look at Brahma Baba that,
stable he was நான் and பிரம்ம how பாபாவை எப்பொழுதும் பார்த்து strong he கொண்டிருந்தேன். எப்படி was ஒரு with total நிலையாக அவர் support of இருந்தார். அவர் Baba. மனதுல வந்து ஒரு நிலையாக So many இருந்தார். அதாவது பாபாவோட situations in the ஒரே ஒரு physical சப்போர்ட்டை terms வச்சுட்டு, also. அதாவது ஸ்தூல And he விஷயத்துல was நிறைய affected, பிரச்சனைகள் வந்து நிறைய தடைகள் his வந்தது. ஆனா mind, அவர் his பயப்படவே intellect, இல்லை. his அவர் body, மனதும் பயப்படவே இல்லை. அவர் எப்பொழுதும் ஒரு 100% மனது normal ஒரு நிலையாக until the இருந்தது. last ஒரேயும் moment. பாபாவோட சப்போர்ட் எடுத்துட்டு Otherwise 100% start அவர் வந்து affecting intellect or start எந்த ஒரு affecting body. பாதிப்புமே இல்லாம இருந்தாரு. சோ So then I realized it's because அப்ப of எனக்கு புரியுது. Shiv ஓகே, Baba's canopy of Sakash. சிவபாபாவோட அந்த So maybe பாதுகாப்பான that's what we குடைக்குள்ள should do, உட்கார்ந்து or இருக்கிறது அதுதான் just நமக்கு for 5 தேவைப்படுது. minutes சோ 5 நிமிஷமோ 10 feel the நிமிஷமோ rays of நம்ம வந்து Baba அந்த பாபாவோட as a அந்த சக்தியை Sakash of உணருங்கள். love, of பாபாவோட அந்த belonging, of அன்பின் peace, சகாஷி மற்றும் பாபா கூட நான் and then சொல்வாளர்கள் மற்றும் kind பாபா of கிட்ட இந்த remain சாந்தி strong, stable, இதெல்லாம் நம்ம 5 நிமிஷமோ and 10 of நிமிஷம் course நம்ம keep உணரும் போது giving them. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கர் அந்த Seeing ஸ்டேபிளா the இருக்கிறது ஒரு நிலையாக இருக்கிறது தைரியமா little இருக்கிறது bit எல்லாமே of ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். Sankar Baba a little while ago, and being reminded, it was very nice being reminded of how sweet Baba was, how sweet Baba is. Was he like that when he was Lake Raj? Could he be that sweet as a businessman? Could he have been that sweet? பாபா No, that is பிரம்ம what பாபா வந்து I எப்படி don't அவங்க say, but இனிமையாக Baba இருந்தார். அவர் ஒரு பிசினஸ் stories மகனாக which இருந்து எப்படி அவர் Navasanta அவருடைய Dadi இனிமையாக இருந்தாரு. and others tell about Baba, that he never got angry. பாபா வந்து He பிரம்ம பாபா never வந்து got எப்பொழுதும் upset. கோவப்படவே மாட்டாரு. Yeah. அவருக்கு When அப்செட் he அதாவது had to make கோவப்படுறது someone இல்ல speak டென்ஷன் truth, he ஆகுறது will do it lovingly. எப்பயுமே எல்லாமே ஒரு அன்பான Quite a நிலையில தான் big பேசுவார். record அன்பாகவே இருப்பாரு. of அந்த எண்ணங்கள் always எல்லாமே remaining அன்பாகவே sweet or always remaining இனிமையாகவே இருப்பாரு. very much calm, and ரொம்ப அமைதியாக இருப்பாரு. whatever he had to say and do, என்ன சொல்லணுமோ but very அத வந்து peacefully, அன்பாகவே unlovingly. சொல்லுவாரு மற்றும் சாந்தியாக It's a இனிமையாகவே very சொல்லுவாரு. big இது வந்து ஒரு big பெரிய thing, விஷயம். I think big இது வந்து record ரொம்ப of ரொம்ப பெரிய விஷயம். his பிரம்ம பாபா கோவப்பட்டு யாருமே personality. பார்த்தது இல்ல. Very அவர் good. எப்பவுமே வராது. ஆனா எது And I was சொல்லணுங்கிறத also அவர் வந்து thinking இனிமையாக about சாந்தியாக it's a little சொல்லுவாரு. bit away from what you're talking about, but like the mechanics of God at the present time. You know, he used to talk to us, and of course we hear him through the Murli and that. We had a discussion yesterday. Does Baba think? Now I'm talking about Shiv Baba. Does he think? Or did he only have that one thought, that I have to go and change the world, and now that part is finished? Does he think? He doesn't think there, but when he has to enter in Brahma Baba, That Baba I know, but he doesn't enter Brahma Baba anymore. not as incorporeal, not as Shiv Baba. Not as Because in the incorporeal world there are no thoughts, no? No, that's what I was நிராகார thinking. உலகத்துல So, எந்த ஒரு எண்ணங்களுமே கிடையாது. எண்ணங்களே வராது. just like each of us has a limit as to how many breaths we can take, right? And then we're finished. So did Shiv Baba have a limit as well as to how many thoughts we would have? Yeah, when we say now that Baba is ocean of knowledge. பாபா வந்து அன்பின் then, கடல், ஞானத்தின் கடல். Yeah, there is, he's ocean, he's unlimited. கடல், Is there அவர் any more? Does Baba have எல்லையற்ற finished? நிலையில இருக்காரு. Yesterday again he mentioned the three things: the sustenance, the education, and I think it was Srimad. So he's poured himself out entirely, right? Right. And so, and especially for you who, without a doubt, is more spiritually advanced and have a longer history and everything else, what more do you feel you have to learn? Not from situations or what have you, but from God. Do you feel that he's still teaching you new things? Yeah. One is new thing, other is whatever he has taught to be பாபா என்ன complete in நமக்கு that. சொல்லி Right. கொடுத்திருக்காங்களோ அதாவது That முழுமை is more அடைவதற்கு important. And அது ரொம்ப ரொம்ப think முக்கியம். he has, அவரு வந்து many பாபா times, வந்து Baba நிறைய says, விதத்துல வந்து whatever knowledge Baba had, என்னென்ன Baba has ஞானத்தை given. நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த Bring ஞானத்தை that எல்லாம் வந்து knowledge to அந்த ஞானத்தை go எல்லாம் வந்து deeper inside, ஆழமாக போய் find the ஆழமாக jewels இருந்து in நம்ம that, பார்க்கணும். feel அந்த the nectar ஞானத்தில of it. ரத்தத்தை That is கண்டுபிடிச்சோம்னா now up to us, right? அது வந்து நம்ம That கையில we தான் இருக்கு. அவர் we கொடுக்க are வேண்டிய doing more ஞானத்தை and more. கொடுத்துட்டாரு. Yeah, சோ அது that's a எவ்வளவு very ஆழமாக போய் நம்ம அந்த enjoyable. ரத்தத்தை கொண்டு வர முடியுமோ அது நம்ம I கையில தான் find இருக்கு. that when
you really sit with him and want நம்ம to பாபா கூட உட்கார்ந்து talk to பாபா him கூட or டைம் get ஸ்பெண்ட் பண்ணும்போது something, பாபா கிட்ட you பேசும்போது get தான் some நமக்கு வந்து insight, some அப்ப deeper வந்து meaning. அப்ப வந்து ரொம்ப Mhm. ஆழமான And விஷயம்லாம் when you நமக்கு get புரிய it, ஆரம்பிக்கும். you get thrilled because, oh wow, I now I understand. இப்ப வந்து I எனக்கு புரியுது That's பாபா happening என்ன சொல்ல more வந்தாலும் and இப்ப more. எனக்கு புரியுது. சோ yeah. நம்ம எந்த அளவுக்கு பாபாவோட Well, நம்ம it's, டைம் ஸ்பெண்ட் now, பண்றோமோ do அந்த அளவுக்கு you? நமக்கு Baba புரிதல் often ஏற்படும். says that he's the. I come as your obedient servant. Do you ever tell him, Baba, you have to obey me? You have to, or do you just assume that he will do everything? Do you ever give him orders, Didi? Hmm. No, you must have no Bhog message Baba gave. I think பாபா it was போக் on மெசேஜ் first சொல்லும் போது that I'm your companion Yes, நான் வந்து and உன்னோட you are துணை, doing it, but wherever you're not able to do, நீங்க I do it. I do it. உங்களால Yeah. And என்ன that, பண்ண that முடியுதோ I அது நான் feel all பண்றேன் the அப்படின்னு time. பாபா Yes, சொல்றாரு. But இப்பொழுது it's நான் not உணர்ந்து I கொண்டே just இருப்பேன். leave on Baba. நான் Yeah. வந்து பாபா I கிட்ட do கொடுக்க it மாட்டேன். ஆனா whatever, நான் and then பண்ணுவேன். what I என்னால என்ன cannot do, முடியுதோ நான் பண்ணுவேன். then என்னால he as எது my பண்ண முடியுதோ companion அப்ப will வந்து do. பாபா வந்து என்னோட Yeah, this துணையில is இருக்காரு good. இல்லையா? This is சோ Yeah, that ஆட்டோமேட்டிக்கா is அவர் what my பண்ணுவாரு. feeling is. Yeah. Yeah. இதுதான் என்னோட Yeah, it's உணர்வு. a இந்த very 31st subtle வந்து thing பாபாவோட how this போக் whole மெசேஜ். thing plays சோ Hmm. அது வந்து plays எனக்கு out. And புரியுது. as you say, அதாவது just வந்து by நான் sitting என்ன பண்ண and முடியுதோ Baba's பண்ணுவேன். ஆனா பாபா remembrance என்னோட with துணையில இருக்கு. நான் intention or என்னால இது பண்ண whatever, முடியுதோ that ஆட்டோமேட்டிக்கா something அவர் பண்ணுவாரு. சோ emerges, நான் either a வந்து கொடுக்க மாட்டேன். response நான் or அவர் கூடவே இருக்கிறனால a என்னால பண்ண solution முடியாத or a realization, and then you're, as you say, you're thrilled. You get thrilled with that. That's kind of a No, one just needs to have total trust. நம்ம So Mm. it's this முழுமையான thing நம்ம again with, நம்பிக்கை வைக்க வேண்டும். I don't know சமர்ப்பணம் if பண்ண our வேண்டும். time frame has changed. It does every so often, and I'm not always aware of it. But when it comes to this thing again of giving sakash, or maybe not even giving sakash, but working from silence, when do you sort of decide that you need to activate, you need to do something else, that you're not seeing a result maybe in terms of your silence or your sakash, then do you do something else, or should the sakash have informed you of what to do or when to move, when to leave things alone? I go to Baba, no? நான் Ah, பாபா okay. கிட்ட போவேன். Baba, that பாபா கிட்ட நான் போய் பாபா கிட்ட because வந்து it's not it's Baba's task, Baba's பாபாவோட instruments, செயல், Baba's பாபாவோட children. கருவிகள் நம்ம, பாபாவோட So குழந்தைகள் we நம்ம. give cooperation நம்ம through வந்து our ஒத்துழைப்பு sakash, கொடுக்கிறோம். நம்மளோட but சகாஷ் மூலியமா நம்ம ultimately it's ஒத்துழைப்பு their கொடுக்கிறோம். ஆனா fortune and it's between Baba and that soul, no? பாபாவும் அந்த Because ஆத்மாவுக்கு whatever உள்ள is the fortune, இதுக்கு I துணை. can't do it more. அவங்களோட Right. என்ன And again, பாக்கியமோ அது everyone has அவங்களுக்கு one's கிடைக்கும். own part. And some ஒரு ஒருத்தருக்கும் receive, ஒரு some ஒரு can't கதாபாத்திரம் receive இருக்கும். even. நிறைய காட்சிகள் So I டிராமால think then we இருக்குது. surrender to நான் Baba, வந்து no? That பாபா கிட்ட I அர்ப்பணம் am your செய்யறேன். child, others நான் are உன்னோட also your குழந்தை, children. மத்தவங்களும் உன்னோட And குழந்தைங்க. so more we give to Baba, more எந்த those அளவுக்கு நம்ம souls பாபாக்கு get கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு feelings நமக்கு of வந்து touching அந்த God. உணர்வு, அந்த They டச்சிங் feel வந்து signals நமக்கு from God. மற்றும் அவங்களுக்கும் பாபா I கிட்ட think இருந்து best சிக்னல் is to கிடைக்கும். do it நம்ம and வந்து then leave it on Baba. Leave நம்ம it on வந்து Baba. செஞ்சுட்டு I மற்றும் always say பாபா just கையில give thought, கொடுக்கணும். give your நம்ம idea, எண்ணங்கள் then வைக்கணும். be நம்மளோட detached ஐடியா நம்ம வச்சுட்டு and நாம வந்து observe தொட்டு and நிலையில see இருக்கணும். what's அப்புறம் going to இந்த happen. காட்சியோட நிலையில இந்த Okay. டிராமாவோட Otherwise, காட்சி thought keep பாருங்க. coming again and again. இதனால எண்ணங்கள் Yeah. வந்து கொண்டே இருக்கும். Not happening, this திரும்ப is not திரும்ப இது happening. நடக்கல, Right, அது நடக்கல right. அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். And we need to do that to give நம்ம to வந்து Baba. நம்ம வந்து Baba, பாபா it's கிட்ட your கொடுத்துடணும். place, it's பாபா your இது உங்களோட instrument, your children. இடம், உங்களோட கருவி, பாபா Now, உனக்கு in terms of நீங்க that பாத்துக்கோங்க அப்படின்னு expression சொல்லிட்டு that நம்ம we've விட்டுக்கணும். heard many times, I think I remember when I first heard it, that very few know me as I am, who I am, what I am. Was there a time, did you feel when you first met Baba that you just completely, if there was complete love, then you just assume you know everything, but do you still feel that there's things that you may not know about? Do you feel you've reached the end of God? Is there, like the Bhagavats would say, that there's no end to God, or that you can't know God completely? Do you have realizations about God even now? Do you feel that you're in
select little group that knows him completely as he is? Or do you think there's still things to be revealed to you? I think recognition is there, and when we come in relationship more and புரிதல் more, இருக்குது. அதாவது by நாம ஒரு keeping trust, doing ரிலேஷன்ஷிப்ல what வரோம் he's அப்படின்னா, saying, நம்ம seeing அவங்க the சொல்றத drama, செய்யறோம் அப்படின்னா, இந்த everything is டிராமாவோட happening, then எல்லாமே நடக்குது. it's like he's revealed more. Every time பாபாவோட he's revealing வெளிப்படுதல். himself அதாவது in a பாபா வந்து different நம்ம நிறைய வெளிப்படுத்துறோம். So, அதனால like they நம்ம வந்து show that Krishna and all them, they take many different forms. Right? Mm-hmm. Yeah, it's same is like with Baba. Okay, I know why Baba loves me. I love Baba. But பாபாவோட every time அன்பு that இருக்கு எனக்கு. love is பாபாவுக்கு என்ன என் expressed, மேல you அன்பு இருக்கு. experience in அந்த completely அன்பு different வந்து way. நான் எப்பொழுதும் So வெளிப்படுத்திட்டே I இருக்கேன். just immediately say, when நான் Baba வந்து wants to love me, let me do this so that, it's like பாபாக்கு வந்து That's every nice. time, என் மேல அன்பு every time அதிகமா it's இருக்கு. little சோ இத வந்து different நான் பண்றேன். when இது it வந்து comes to பண்ணும்போது பாபாக்கு experiencing love இன்னமும் for என் மேல அன்பு Did you அதிகமாகும். just say that Baba wants to love me? Is that what you said? No, I said I want Baba to love me. Oh, you want Baba to love you. பாபாக்கு வந்து Yeah. என் மேல இன்னும் அன்பு And I அதிகமாகணும். சோ know நான் இந்த that விஷயத்த நான் பண்றேன். Baba loves பாபாக்கு என் மேல me. அன்பு Yeah. இருக்கு. ஆனா பாபா As வந்து I இன்னும் என் today மேல அன்பு felt அதிகமாக more வைக்கணும் merged in அப்படிங்கறதுனால நான் வந்து Baba's அதிகமா love, நான் more merged in பாபாவோட Baba's அன்புல peace, நான் அதிகமாக so that ஒன்றிணைந்து self-identity இருக்கணும். from old sanskars or anything just completely erased. No? Beautiful. Yeah, that's what I am aiming to do, is to, That's beautiful. yeah, two things I will do. One is இரண்டு sit விஷயம் நான் under பண்ணணும். Baba's ஒண்ணு வந்து sakash, பாபாவோட and நினைவுல இருக்கிற, second is to be இன்னொன்னு merged in Baba, பாபாவோட Baba's ஒரு quality, நினைவுல Baba's powers. ஒன்றிணைந்து இருக்கணும். பாபாவோட I ஒரே like ஒரு that a lot. எண்ணத்துல நான் ஒன்றிணைந்து இருக்கணும். Self-identity. And again, what the Bhagats remember, like the bubble in the ocean, but when you're in the ocean, then you are the ocean, so that you're merged to that extent that there's only the love, that there's nothing separating you from God. Delicious, no? Mm. All right. Thank you so much, Didi. Okay, thank Very you. nice. Thank you. Thank you for your help. Yeah. Okay. Om Sure. Shanti. ஓம் சாந்தி. Om Shanti, thank you. So tomorrow is Tuesday and our schedule from Amritvela 3:30 a.m. to 4:45 a.m. Special Amritvela, and then we'll continue with the Patti. Then evening 5 to 6 p.m. English Avik Muli revision. Then together with that in breakout room Avik the Children Muli class. Patti continues, and then we'll have Moini Dadi's live story in Hindi. We'll continue with meditation, Hindi series, and English series. சாந்தி, Once நாளைக்கு again, ஸ்பெஷல் till பட்டி 9, இருக்கு. 3:30 9th மணில இருந்து January, காலையில every 3:00 single மணில day, இருந்து our நைட் Patti 8:30 Bell மணி is வரைக்கும். open for Patti. Anybody who would like to 3:30 join மணில இருந்து 8:30 மணி anytime, வரைக்கும் you're அமிர்த most welcome. பட்டி ஓப்பனா இருக்கும். Thank you. யார் வேணாலும் And now ஜாயின் let's பண்ணி remember Baba ஆ, and take Drishti from Didi. இப்ப நம்ம பாபா கிட்ட நினைவு செஞ்சு தீதி கிட்ட இருந்து திருஷ்டி எடுத்துக்கலாம். ஓம் சாந்தி. तुम्हें सौंप कर सब चिंता फिकर, तुम्हें सौंप कर सब चिंता फिकर, देह दुनिया से हम हो गए बेखबर, खिवैया